வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கன்னிசாமி வீட்டில் பாத பூஜை. அதாவது சபரிமலைக்கு ஃபஸ்ட்டு மாலை போகிற கன்னிசாமி எல்லா சாமிகளுக்கும் பாத பூஜை செய்வார்கள். அது தான் இந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள். எல்லா சாமிக்கும் பாத பூஜை. அப்படி பாத பூஜை செஞ்சால் அந்த சுவாமி வீட்டில் ரொம்ப நல்லது, ரொம்ப புண்ணியமாக இருக்கும். ஒரு சில சாமிகள் சபரிமலைக்கு போயிருப்பாங்க. அது ஒரு பப்ளிசிட்டி விளம்பரம் பண்ணுற இடம் சபரிமலை கிடையாது. அதாவதுங்க சபரிமலை பப்ளிசிட்டி பண்ணுற இடம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் அந்த ஆன்மீகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த சாமி வந்து கன்னிசாமி இந்த சாமி தான் பாத பூஜை செஞ்சு கை கால் கழுவி சந்தன குங்குமம் வச்சு எல்லா சாமியும் போயிட்டுருக்குறாங்க. அவங்க குடும்பத்திற்கு புண்ணியம் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்குங்க. இது சபரிமலை பாத பூஜை செய்யும் ஒரு கன்னிசாமி வீட்டில் இப்படி தான் பூஜை பண்ணுவாங்க. ஒரு சிலர் தெரியலனா போய் பாருங்கள். மொத்தத்தில் ஐயப்ப சுவாமி வீட்டில் நடந்த பாத பூஜை பாருங்கள். அப்படியே உள்ளே போகிறோம் பாருங்கள். எல்லா சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க புண்ணியம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப புண்ணியமாக இருக்கும். அந்த கன்னிசாமி வீட்டுக்குள்ளே தான் பூஜை நடக்குது பாருங்கள். எல்லா சாமியும் பாருங்கள் கட்டுக்கிறாங்க. ஐயப்பன் பேடும் செட் பண்ணியாச்சு. குருசாமி சுவாமிகள் சரணம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் பாத பூஜை பண்ணாங்க. அவர் தான் நந்தகுமார் சுவாமி. அவர் கொஞ்சம் நல்லா பாடுவாருங்க. ஒரு 18ஆம் படி பீடம் இப்படி தான் செட் பண்ணணும் பாருங்கள். விநாயகர் போட்டால், ஐயப்பன் போட்டால், முருகன் போட்டால் சாமி எல்லாம் விளக்கு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் சரணம் கூப்பிடுவாங்க.